இவருக்கு பதில் சொல்ல அவருக்கு ஒரு நிகரான ஒருவர் வேண்டும். இவர் பெரியார் பாசறையில் பயின்று பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தில் உழன்று அரசியலில் நுழைந்து அனைவரிடமும் பழகி நம் ஊரை நேசிக்கின்ற, நம்மோடு பயணிக்கின்ற, நாம் அணிந்திருக்கின்ற டி ஷர்ட்டுக்கு அவருடைய பங்களிப்பும் இருக்கின்ற என்று சொல்லுகின்ற அருமை தம்பி சந்தோஷ்குமார் அந்த அணியை தூக்கி நிறுத்தி அவரு ஒரு பேராசிரியர் மாதிரி பேசிட்டே இருப்பாரு. அவரு ரிசர்ச் பேப்பர் வந்து சப்மிட் பண்ற மாதிரி பேசுவாரு. ஆனால் பட்டிமன்ற மரபுப்படி 7 மணித்துளிகள் அதற்குள் பேசி உங்களுடைய கருத்தை இந்த அவையிலே பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நேரம் 10 மணி. நேற்று மடத்துல 8 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பிச்சுங்க. 2 பேச்சாளர் தான் 10:15 முடிச்சுங்க. 2 பேச்சாளரே 10:15 முடிச்சுங்க. இன்னைக்கு 8 பேச்சாளர் 8:30 மணிக்கு ஆரம்பிச்சுங்க. அதுக்குள்ள முடிக்கிறேங்க. உங்களுடைய கால நேரத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறோம். நீங்க ஆரம்பிங்க. நேரம் 10:12. சரியாக 10:12. அதே 12 விட்டுருங்க. நாங்க எல்லாரும் விட்டுருவோம். ஏன்னா நீங்க அடிச்ச அடி அப்படி. அதுக்கு பதிலடி தரணும்ல. பாத்துக்கம்மா, கம்மியா பேசணுங்கிறது. கூத்தப்பாடி ஒரு காலத்துல தெருக்கூத்து கலைஞர்கள் அதிகமாக இருந்ததுனால இது கூத்தப்பாடி ஊராட்சி. அப்புறம் மக்கள் தொகை பெருகி கூத்தப்பாடி ஊராட்சின்னு ஆச்சு. அப்புறம் வசதி வாய்ப்புகள் பெருகி இன்றைக்கு கூத்தப்பாடி ஊராட்சி ஆட்சி பேரூராட்சி ஆச்சு. ஏரி வேலைக்கு இடைஞ்சல் வந்தாச்சு. ஏரி வேலைக்கு இடைஞ்சல் வந்தாலும் பாதாள சாக்கடை சிறப்பா இருக்கும். அதனால இங்க அரசியல் வேண்டாம். ஆனா ஊராட்சின்ற ஒரு பெருமையை அடைஞ்சாச்சு. அதெல்லாம் அவங்களுடைய மனசாட்சி. இது கூத்தப்பாடி. கூத்தப்பாடி இளைஞர்கள் என்றாலே சுத்துப்பட்டு கிராமத்துல வந்துட்டு ஒரு மிடுக்கா பார்ப்பாங்க. நடுவர்களே, காட்டிலே எத்தனை விலங்குகள் இருக்கிறது. நாம் ஏன் சிங்கத்தை மட்டும் காட்டிற்கு ராஜா என்று சொல்கிறோம்? ஏன் மிகப்பெரிய எடை கொண்டது என்பதானா? இல்லை அல்லவா? இல்லை. ஏனென்றால் யானை சிங்கத்தை விட மிகப்பெரிய எடை கொண்டது. அல்லது வேகமாக ஓடக்கூடிய விலங்கு என்பதாலா? அல்ல. வேகமாக யானை சிங்கத்தை விட சிறுத்தை வேகமாக ஓடும். அல்லது தந்திரமாக பணிபுரியும் என்பதாலா? அதுவும் அல்ல. நரியை விட சிங்கத்தை விட நரி சிறப்பாக தந்திரம் செய்யும். ஆனால் ஏன் காட்டிற்கு சிங்கத்தை ராஜா என்று சொல்கிறோம் என்று சொன்னால், சிங்கம் நடந்து வரும் பொழுது அதனுடைய மிடுக்கு, தன்னுடைய பார்வையிலே எதிரிகளை கவரக்கூடிய ஒரு தோரணை, அதன் கர்ஜனையில் இருக்கக்கூடிய கம்பீரம், அத்தகைய கம்பீரம் யாருக்கு இருக்கிறதோ இல்லையோ, கூத்தப்பாடி எங்களுடைய இளம் சிங்கங்களுக்கு இருக்கிறது. இந்த சிங்கங்கள் நடமாடும் போது சுத்தப்பட்டு கிராமங்கள் சிங்க நடையில் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிங்கங்களுக்கு என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக முதல்ல எதிரணிக்கு முதல்ல பதில சொல்லிடுவோம். ஏன்னா அப்புறம் நான் பாயிண்ட் விட்டுருவேன். சரி, இப்ப திலகவதி அக்கா சொன்னாங்க. திலகவதி அக்கா சொன்னதுமே வந்துட்டு நாகராஜ் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம்? முன்னாடி அந்த ஆளுங்கட்சி வந்து நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க. மனசு எரியுங்கிறதுல எதிர்கட்சி முன்னாடியே கிளம்பிடுவாங்க. அதனால செய்தார் என் தம்பி. அப்படி கழிக்கவில்லையே, என்ன செய்வது? நீ பேசுங்க. பச்சை பச்சை பொய்யா பேச போறாங்க. இத வேற கேட்கணுமா? இப்பயே எந்திரிச்சு போயிடுறா சேகரே அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சா முடியல. அது போல அடுத்ததாக நம்முடைய பசுபதி மாம்ச எப்படி ஒண்ணு வச்சுக்காங்க. நம்ம ஊர்ல ஏகப்பட்ட தடம் இருக்கு. இதுல ஒரு மாம்ச ராஜீவன் நீ எப்படிதான் சொன்ன? அதுல வந்து வீட்டுக்கு வந்தா மரியாதை கிடைக்குதுன்னாரு. நாங்க வெளியில எல்லாம் சுத்திட்டு இல்லறத்துக்கு வரும் பொழுது அங்க இல்லறத்தில் நல்லறம் காண்கிறோம், எங்களை வீட்டில் மதிக்கிறார்கள் என்றார். சரி, வீட்டுல எப்படி மதிக்கிறாங்க? வாருங்கள், ஆமா உட்காருங்கள், இப்படியே மதிக்கிறாங்க. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, வீட்டுல வந்து எப்படி கூப்பிடுவாங்க? ஏய், எவ்வளவு பெரிய நீ எஸ்ஐ இருந்துக்க, எவ்வளவு பெரிய ஜில்லா கலெக்டரா இருந்துக்கா, யாரா இருந்தாலும்
புருஷனை எப்படி தொழில் எழுதுறாங்கன்னா எவ்வளவு பெரிய அரசியல் வச்சிருந்தா அங்க வீட்டுல என்ன இன்னும் சந்தோஷம் தான் சார் கூப்பிடுறேன். காலேஜ் படிக்கும்போது கூப்பிட்டு அதே சந்தோஷம் தான் இன்னைக்கும் சந்தோஷம் தான் கூப்பிடுறாங்க. அதெல்லாம் நல்ல விஷயம் தான். அப்படி மரியாதை கொடுக்குறாங்க. இவர்களுக்கு மட்டும் இல்ல நிறுவனர்களே, மிகப்பெரிய அறிஞர் பெர்னார்ட் ஷோக்கு கூட இந்த பாயிண்ட்ல மரியாதை எடுத்து கொடுத்தாங்க. பெர்னார்ட் ஷோ கூட அவர் வீட்டுல வந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவருடைய துணைவியார் மிகப்பெரிய அறிஞர்கள் வந்து பேசிட்டு இருப்பாங்களாம். அவங்களுக்கு பிடிக்காதான். உடனே என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கம் பாத்திரத்தை லொட தட்டுவாங்களாம். என்ன சத்தம்னு கேட்பாங்களாம். ஒண்ணு இல்லைங்க, இடிக்கு தும்பாங்க. அதுக்கு அடங்க மாட்டான் போல இருக்கு. மாடி மேல போயிட்டு தண்ணி எடுத்து இந்த பாத்திரங்களை தண்ணி எடுத்து சொல்றன்னு ஊத்துவாங்களாம் தலைமையிலேயே. அதுக்கு வந்தவங்க கேட்பாங்களா, என்னங்க சத்தம்னு. முன்ன இடிச்சுச்சுல்ல, இப்ப மழை பெய்யுதுன்னா. அறிஞர் பெர்னார்ட் ஷோவுக்கு அதுதான் நிலைமை. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய நிலைமை என்ன? இப்படி இவர்களுக்கு பதில் அளித்துக் கொண்டே செல்லலாம். நம்முடைய அந்நியார் அவர்கள் செம்மல் அவர்கள் சொன்னாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் போல். நீங்க இருக்கிற கட்சி விஜய் கட்சி தானே? இல்ல அந்நியார் உடனே எனக்கு வேற கட்சி ஞாபகம் வந்துச்சு. அது அந்நியாரு அது அந்த கட்சி. நடுவர்களே, நம்ம ஊர்ல அரசியலே பேசக்கூடாது ஒரு முடிவுல வந்திருக்கேன். நிச்சயமாக அரசியல் பேச வேண்டாம் ஒரு முடிவு வந்திருக்கேன். மேடர்கள் இல்லாத ஒரு ஊர்ல நம்ம ஊர் அது கை தட்டு. அண்ணனுடைய மனைவியார் அந்நியார் இல்லையா? ராமர் அண்ணனுடைய மனைவியார் எனக்கு அந்நியார். அவங்க சொன்னது எண்ணம் போல் வாழ்க்கை. கண்டிப்பா தான். நம்ம ராஜீவ் காந்தி இருக்கார் தம்பி, அவர் மாசம் 25,000 சம்பாதிக்கிறதுக்கு இங்க இருந்து ஒரு சுருக்கு லோன்னு போயிட்டு இப்ப பொங்கலுக்கு பாவம் பஸ் புடிச்சு நெருக்கடியில இங்க ஓடி வந்து சேர்ந்திருக்கிறாரு. 25,000 சம்பளத்துக்கு. ஆனா இந்த அணியில இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க, எல்லாம் ரெட்டை இலக்கத்துல சம்பளம் வாங்குறாங்க. 5 விரல் எண்ணலாம் இல்லைங்களா? இவ்வளவு சம்பளம் வாங்கினா எண்ணம் போல் வாழ்க்கை வாழ்றதுல என்ன கஷ்டம், என்ன கஷ்டம்? ராஜீவ் காந்தி சொல்ல முடியுமா எண்ணம் போல் வாழ்க்கை? அவருக்கு என்ன எண்ணம்? அந்த பஸ்ல நெருக்கின்னு வரணும்னு, கூத்தப்பாடிக்கு வரணும்னு என்ன எண்ணம்? அதே பேர் தான் அவர் கார்ல வந்திருப்பாரு இல்லையா? அதனால எண்ணம் போல் வாழ்க்கை யாருக்கு அமையும்? நிம்மதியாக இருப்பவருக்கு அமையும். இன்றைய சூழலில் நீங்கள் இன்றைய சூழலில் வாழ்க்கை நிம்மதியா, இல்வாழ்க்கை நிம்மதியா அப்படின்றதுதான் இன்றைய தலைப்பு. அப்படிப்பட்ட தலைப்புல திருமண வாழ்க்கை பத்தி பேசினாங்க. திருமணம் வந்துட்டு ஆனா இப்படி பிரச்சனை வருது, அப்படி பிரச்சனை வருதுன்னு. நடுவர்கள் இப்ப திருமணம் ஆகிறதே பெரிய பிரச்சனை. யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல ஊர் நாட்டுல போய் பொண்ணு பார்த்தோம். இன்னைக்கு அப்படியா? வாட்ஸ்அப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், மெசஞ்சர், ட்விட்டர், ஸ்னாப்சாட், ஷேர் சாட், கிண்டலு, குண்டலு, இதுல எல்லாம் தேடி ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, பாய் பெஸ்டி, அந்த பெஸ்டி, இந்த பெஸ்டி, ஸ்கூல் மெட்டு, செட்டில்மெண்ட், இது எல்லா மெட்டையும் மீட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சமா நம்பர் வாங்கி வாட்ஸ்அப்ல இங்க இருந்து ஒரு மெசேஜ் தட்டி விட்டு அந்த மெசேஜ் சிங்கிள் டிக் ஆகி, சிங்கிள் டிக் டபுள் டிக் ஆகி, டபுள் டிக் ப்ளூ டிக் ஆகி, ப்ளூ டிக்கு அப்புறம் ஸ்க்ரோல் ஆகி, ஸ்க்ரோல் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஹாய், அந்த ஹாய் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஹார்ட்டின் ஈமோஜி வாங்கறதுக்குள்ள நம்மால படுற பாடு இருக்கு. எக்ஸாம் ரிசல்ட் கூட அந்த பதட்டத்தில் இருக்கணும். அப்பேற்பட்ட பதட்டத்துல வந்து திருமணத்தை முடிக்கலாம். நடுவர்களே, இது நாட்டு நடப்பு. அப்படிப்பட்ட நாட்டு நடப்பு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட நெருக்கடியான நேரத்துல அப்படியே வந்துட்டு திருமணம் பண்ணிக்கிறாங்க. சரி, முடிச்சாச்சு, இந்த பொண்ணை காதலிச்சாச்சு. அடுத்து கல்யாணத்துக்கு போலான்னு நினைக்கும் போது அப்ப ஒருத்தர் வருவாரு. யார் தெரியுமா நடுவர்களே? மாமனி உன்னை காணாம கட்டியில் சோறும் உங்காம பாவினா பருத்தி மாறா போனீ ஒத்தையில ஊடக்கரையோரும். அது யாரும் தெரியுங்களா? மாமா குட்டி என்ன போக. மாமா குட்டினா யாரும் தெரியுமா நடுவர்களே? சொல்லுங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை விசாரணை பண்ணதுக்கு பின்னாடி அதை களைச்சு விட்டு போற ஒரே குட்டி மாமா குட்டி. இப்ப எண்ணற்ற மாமா குட்டிகளையும் தாண்டி திருமணம் ஆகுது. திருமணமான பிறகு என்ன நடக்குது தெரியுமா நடுவர்களே? அப்படி நீங்களே சொல்லுங்க. திருமணம் ஆயிடுச்சுங்களா? பொண்ணு பார்த்தாரு, கல்யாணம் பண்ணாரு. இப்ப கல்யாணத்துக்கு பின்னாடி என்னன்னு சொல்ல வராரு, நல்லா கவனிங்க.
நான் சிரிக்கல, அவங்க பையன் தான் சிரிச்சா. பூந்து என்ன சிரிச்சா? பேசுங்க. திருமணமான பிறகு நீங்க சொன்னாங்க, எங்க வீட்டுக்கு வரும்போது அன்பா கூப்பிடுவாங்க, சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க இல்லைங்களா? அப்படி எதிர்பார்த்துதான் பண்றோம். ஆனா என்ன ஆகுது, அமைற மனைவிகள் எல்லாம் எங்க அந்நியார் மாதிரி அமைற மனைவிகள் எல்லாம் மனைவின்னு சொல்லுங்க. மனைவிகள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒரு மனைவி தான், இத்தனை பேர் இருப்பா இல்லையா? அந்நியார் மாதிரி அமைறது இல்லையா? நாங்கெல்லாம் வெளியே போனா எப்படி அமைறாங்கன்னா, போன பண்ணிட்டு எப்ப வருவேன், எப்ப வருவேன், என்ன சாப்பிடுறது அப்புறம் எப்ப வருவேன், எங்க இருக்க, எவத்து இருக்க, வீடியோ கால் பண்ணு, அந்த கால் பண்ணு. எங்கங்க நிம்மதியான இல்வாழ்க்கை இருக்கு? அப்படியே வந்துட்டு, ஏமா கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி இருக்கா? இவ்வளவு தூரம் போயிட்டு எப்ப வருவேன் எப்ப வருவேன்னு கேட்டுட்டு இருக்கிறேன். சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்டியா? கேட்கலையா? சாப்பிட்டியான்னு கேட்டியா? சரி கேக்குறேன், சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்ட, எப்ப சாப்பிட்ட, எங்க சாப்பிட்ட, எப்படி சாப்பிட்ட, யாரு கூட சாப்பிட்ட, எவ்வளவு சாப்பிட்ட? எப்பா எனக்கு சாப்பாடே வேணும், பட்டி இது கேட்காம இருந்திருக்கலாம். இந்த அனுபவம் இல்லாத ஆண்கள் இங்க இருக்கிறாங்கன்னா உண்மையிலேயே அவங்க பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். மனசாட்சி விரோதம் இல்லாம இவங்க பொய் சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இது மட்டுமா நடுவுல எவ்வளவு பொய் சொல்ல வேண்டியிருக்கு. நாங்க எங்களுக்கு என்ன மாதிரி பழகிக்கணும். எப்பனாலும் நாமளே போய் கதவை திறக்கணும், நாமளே போய் சாப்பிட்டு நாமளே போய் தூங்கிடணும். அப்பதான் அவங்க எவ்வளவு நேரம் வந்தாலும் அவங்க பாத்துப்பாங்க. அந்த மாதிரி பழகிக்கல. மாமியாருக்கு வந்துட்டு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஏம்மா கோயிலுக்கு விரதத்துக்கு போறாங்கன்னா, ஏம்மா உங்க அம்மா இப்படி கோயிலுக்கு போய் உடம்பை கெடுத்துக்கிறாங்கன்னு பிடிக்கலனாலும் சொல்லணும். டிவியில நகைக்கடை விளம்பரம் வருது, சொல்லித்தரல அப்படி ஒரு பொய்ய சொல்லணும். ஆனா கழுத்தை விட்டு கோவருக்கு இப்படி ஒண்ணு தலையில கட்டி வச்சுட்டே அப்படின்னு இருக்கும். டிவியில நகைக்கடை விளம்பரம் ஓடும். சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரின்னு இல்லையா? நம்ம பார்த்த உடனே சொல்லிருந்தோம், இந்த மாதிரி நெக்லஸ் தான்மா உனக்கு நான் வாங்கி தரணும்னு நினைச்சேன்னு. இல்லன்னு வச்சுக்கோங்க, வேற மாதிரி போயிடும். அது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நடுவுறவர்களே, உங்களுடைய போன்லயோ வாட்ஸ்அப் டிவிலயோ அவங்க போட்டோ வச்சுக்கணும். மனசை திடமாக்கின்னு விடிகால எடுத்து பார்க்கும்போது, ஐயோ அம்மா அம்மா நல்லா கத்திர கூடாது, கத்திரையே முடிஞ்சு போச்சு கதை. ஆக எவ்வளவு நெருக்கடி இருக்குது பாத்தீங்களா நடுவுறவர்களே. இப்போ ஒரு பொண்ணு கேட்டாங்க, எங்க அப்பா வீட்டுல இருந்த போது எங்க அப்பா எனக்கு என்னென்னலாம் வாங்கி தந்தாரு தெரியுமா? நான் கேட்டதெல்லாம் வாங்கி தருவாரு. உன்னை கல்யாணம் பண்ணது எனக்கு ஒண்ணுமே இல்லை. அப்படியா சொல்லும்? என்னதான் வாங்கி தந்தாரு உங்க அப்பா? சாக்லேட்டு, ஜூஸ், ஃப்ரூட்டி இதெல்லாம் வாங்கி தந்தாராம். கேட்கும் போதெல்லாம் 5 ஸ்டார் சாக்லேட் வாங்கி தருவார் தெரியுமா? சரி, நீ என்கிட்ட என்ன கேட்ட? ஐபோன், ஸ்கூட்டி, வைர நெக்லஸ். இத ஒரு டீல் பண்ணிக்குவோம் தங்க. உங்க அப்பா வாங்கி தந்ததெல்லாம் நான் வாங்கி தந்துடுறேன். நான் வாங்கி தந்ததெல்லாம் நான் எங்க நீ கேட்கறத உங்க அப்பா கிட்ட கேள. கேட்ட அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் நடுவர்களே? வரதட்சணை கொடுமை இல்லைங்களா? மகளிர் காவல் நிலையம், விவாகரத்து. ஆமாம், விவாகரத்து. நடுவர்களே, நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். இந்த நிலைக்கெல்லாம் காரணம் என்ன? நடுவில் இன்றைய நிலையில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 40க்கும் மேற்பட்ட குடும்ப நல நீதிமன்றங்கள் இருக்கிறது. இந்த குடும்ப நல நீதிமன்றங்களிலே கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு 3 மடங்கு விவாகரத்து வழக்குகள் பெருகிறது. ஒரு 33,212 வழக்குகள் இதுவரை குடும்ப நல நீதிமன்றங்கள் இருக்கிறது. அதில் 17,636 வழக்குகள் இந்த ஆண்டு மட்டும் பதியப்பட்டது என்று சொன்னால், இன்று இல்வாழ்க்கை நிம்மதியாக இருந்தால் எதற்காக இத்தனை பேர் விவாகரத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்? ஏன் இந்த நிலைமை? சற்று யோசித்து பாருங்கள். நாம் குடும்ப வாழ்க்கையில், கூட்டு குடும்ப வாழ்க்கையை இழந்து விட்டோம். இயற்கை வாழ்க்கைக்கு வந்து விட்டோம். தனித்தனியாக, தனி குடும்பங்களாக பிரிந்து இன்று தனி மனிதர்களாக பிரிந்து நிற்கிறோம். அப்படி தனி மனிதர்களாக பிரிந்து நிற்கும் பொழுது நம்முடைய குழந்தை அழும் பொழுது பார்ப்பதற்கு ஒரு பாட்டி இல்லை, ஆசையாக கொடுப்பதற்கு ஒரு அத்தை இல்லை, மாமா இல்லை, இப்படி நம்மை அரவணைக்க யாருமே இல்லை. தனி குடுத்தனமாக பிரிந்து விட்டோம், யாருமே நமக்காக இல்லை. இந்த சூழலில் விவாகரத்துகள் பெருகுகிறது. என் உயிர் நீ,
என் உயிர் நீ, உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது என் நேரம் போவது தெரியவில்லை. அந்த வாழ்க்கை ஏன் உசுரை எடுக்கிற அப்படின்னு முடியுது. இதற்கெல்லாம் காரணம் ஒன்னே ஒண்ணுதான், பாசம் இல்ல, பற்று இல்ல. நான் முடிச்சிடுறேன். பள்ளி கூடம் தந்ததில்லை பாசம் என்னும் நூல் ஒன்றை, வேதங்கள் நான்கும் சொன்னதில்லை எங்களின் கதை போல் வேறொன்றை, சேகரித்து வைப்பதற்கு தேவை என்று எதுவும் இல்லை, இறைவனுக்கும் எங்களுக்கும் இடைவெளிகள் இருந்ததில்லை, நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு காலம், அவரது வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் விரும்பிட திரும்பிட ஈர்ப்புகள், அது ஒரு அழகிய நிலா காலம், கனவுகள் தினம் தினம் உலா போகும், நிலவுகள் சேர்ந்த பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். என்றைக்கு கூட்டு குடும்பத்தை விட்டு பிரிந்து அன்றைக்கு இல்வாழ்க்கை நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டது. இன்றைய காலகட்டத்தில் வாழ்க்கை இல்வாழ்க்கை என்பது நெருக்கடியே நெருக்கடியே நெருக்கடி என்று நல்லதொரு தீர்ப்பை அளிக்கும்படி நல்வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அரசியல்வாதிகள் நிரூபித்துக் கொள்கிறார். நேரம் தாண்டி பேசினாலும் தன் அணியை உயர்த்தி நிறுத்தி இருக்கிறார்.